தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒருவனுக்கு மனைவியா இருக்கிற ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாக என் புருஷன் இறந்து போனான். இறந்து போன கடன் வாங்க முடியுமா? அப்ப கடன் யார் வாங்கிக்கிறது? யாருமா கடன் வாங்கிக்கிறது? மனம் வாங்கிது. கடன் வாங்கிட்டு இப்ப தலைக்கு மேல பிரச்சனை வந்து, தலைக்கு மேல பிரச்சனை வந்து என்ன பண்ணிடுச்சுனாக்க, நேரா போய் கடன்காரர்கிட்ட திரும்பி நிக்கலாது. அல்லேலூயா. கடன் வாங்கிட்டு யார் போய் நிக்கணும்? கடன் வாங்க கடன்காரர் தான் போய் நிக்கணும். அதானே பதில் சொல்ற, யாருக்கு போய் சொல்லணும்? இங்க வித்தியாசமா நடக்குது. என்ன நடக்குதுன்னா, வாசிக்கலாமா இந்த 2வது அதிகாரத்தை? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த அம்மாவுக்கு ஒரே யோசனை, எப்பா நான் கடன் வாங்கிட்டேன், என் பிள்ளைங்க எல்லாம் இவன் அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான், அடிமைப்படுத்தி கூப்பிடுறான், இப்ப அடிமைப்பட்டு கூப்பிடுறான். அதனால இப்ப என் கண்ணுக்கு யார் தெரியும்னா எலிசா மாத்திரம் தெரியாது. அல்லேலூயா. நமக்கு சில வேளை கடன் வந்துட்டா ஆண்டவர் தெரிய மாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரிய மாட்டார்னா, உண்மை எனக்கு அப்படிதான் நடந்துச்சு. எனக்கு கடன் வந்துட்டு ரொம்ப கடன் ஆயிட்டு நான் சொல்றேன், ஆண்டவரே என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுப்பா, இனி அவ்வளவுதான், நான் என்ன வாழ போறேன், 1 வருஷம் அவளை கல்யாணம் ஆகி இனி என் பொண்ணு இங்கே சாப்பாடு போட முடியல, நிம்மதியாக வாழ முடியல, எங்கே பார்த்தாலும் கடைக்காரன் சுற்றி வரான் அப்படின்னு நினைச்ச நேரத்தில் அப்போ எனக்கு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. டேய் எவ்வளோ தூரம் ஓடுறா, எனக்கு படிக்க தெரியாது, நான் ஸ்கூல் போனதில்லை. அப்போ எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பன் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏசாமி ஏற்றிக்கிறாரு. அவர் ஏசாமி அவர்தான் ஏசாமி சொன்னார். என்ன பண்ணாருன்னா 5000 கொடுத்து 1 லட்சம் கடன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. எவ்வளோ? 5000 கொடுத்து 1 லட்சம் கடன். நம்ப மாரிக்கிறாரு, நம்பி தான் ஆகணும். ஏன்னா 5000 எடுத்து வந்து 10,000 மீட்டர் வட்டி வாங்கினாரு. அந்த மீட்டர் வட்டி ஒரு நாள் 270 ரூபாய் வட்டி கட்டணும். அந்த வட்டி மேலே வட்டி ஆகி 30,000 ஆச்சு. இப்போ 30,000 ரூபாய் மாதம் வட்டி வாங்குறாரு. அங்கே 6,000 வட்டி கட்டணும். இப்படி கட்டி 80,000 வந்துடுச்சு. இப்போ 1 லட்சமா வாங்கிட்டாரு. யாரு? எனக்கு ஏசாமி வீட்டு காமிச்சு கொடுத்தது. ஆனா அந்த கவனம் எனக்கு வரல. என்னால இவரு சர்ச்சுக்கு போறாரு, இவருக்கு பண்ணவனே நான் நினைக்கல ஆண்டவர் விடல. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு கடத்தினால மார்க்கெட் போட விட்டேன், வியாபாரம் பண்ண விட்டேன். இப்ப என்ன தெரியுமா, நேரா கதவை சாத்திட்டேன். எனக்கு பாட தெரியாது, படிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒண்ணு மாத்திரம் சொல்ல தெரியும், அல்லேலூயா நன்றி ஏசப்பான்னு சொல்ல தெரியும். இப்படி நான் என்ன பண்ணேன், எங்க சம்சாரம் சாட்சி இருக்கிறாங்க கேளுங்க. அவங்க நான் வெளியே அனுப்பிடுவேன். அவங்கள என்ன பண்ணுவேன், கதவை சாத்திக்குவேன். சாத்திட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையெல்லாம் சிரிப்பா பக்கத்துக்கு மனமா ஜெபம் பண்ணலாம். ஆனா என் அங்காளி பாவடி அப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. என்னுடைய வேதனை அப்படி இருந்துச்சு. அந்த பாரம், அந்த கடத்தின் பாரம் 25 வருஷத்துக்கு முன்ன என்னை நெருக்க ஆரம்பிச்சிச்சு. நானு நேரா போய் ஆண்டு சமூகத்துல கத்த ஆரம்பிச்சேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு ட்ரெயின் சாப்பாடு நிம்மதியா சாப்பிட்டா போதும். என்ன சாப்பாடு? நல்ல சாப்பாடுனா கஞ்சி குடிச்சா போதும் ஆண்டவரே. இப்படி நான் நினைச்சேன். உண்மையை இப்படிதான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒரு நேரம் கஞ்சி எனக்கு நிம்மதியா குடிச்சா போதும் அப்படின்னு நினைச்சு அழுதேன். நான் நினைச்சேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி லாப்ஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, இனி எனக்கு தலை நிமிர முடியாது, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். நான் என்னைக்கு முடிச்சுன்னு நினைக்கிறோம், அது ஏன் நினைப்பு, என் தாயின் கருவிலே என்னை உருவாக்கின வர நினைப்பு தெரியுமா, நீ நானும் வாழ வேணும். அல்லேலூயா. ஏன் நினைப்பு முடிஞ்சிடுச்சு. அப்படிதான் நம்ம நினைக்குது, இனி முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நம்ம வாசிக்கலாம். ஒண்ணு இந்த வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். யாரை பார்க்கணுமா? நம்ம யாரை பார்க்கணும் சொல்லுங்க. இந்த அம்மா பார்த்தது எலிசா பார்த்துச்சு. அந்த அம்மா ஏன்னா அந்த காலத்துல உபதேசம் அவ்வளவுதான், என்னது தீர்க்கதரிசனம் போய் பார்க்கணும். ஆனா நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம யாரை போய் பார்க்கணும் சொல்லுங்க. யாரை பார்க்கலாம்? அம்மா ஒருத்தர் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து பத்தி. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கும் போது நீ அவரை பார்த்தா அவர் உன்னை பார்ப்பார். நீ அவரை பார்த்தா அவர் உன்னை பார்ப்பாரு. பார்த்த முகம் ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. எங்கன்னா பைபிள் இருக்குதா ஏசப்பா பார்த்த முகம் வெட்கப்படுதுன்னு? ஒரு குஷ்டரோகி விடாராம். குஷ்டரோகிங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான சுத்தமாக்கும். அவருக்கு சித்தம்னா அதனால இவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான என்ன பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி அப்படின்னா அவர் மனதுருகிற தெய்வம். ஏன்னா எனக்கு ஏசாமி அடிச்சா சொன்னா கோவம் வரும். அவர் அடிச்சா பூமி தாங்குமா? அவர் அடிக்கிற தெய்வம் இல்ல, அணைக்கிற தெய்வம். நாம பண்ண சேட்டைக்கு, நம்ம பண்ண பிரச்சனைக்கலாம் அவர்லாம் மன அடிச்சுன்னு வச்சுக்கோ, இனி வரைக்கும் ஏதுக்க மாட்டோம். அல்லேலூயா. நம்ம கல்ல சொல்லுங்க, நம்ம மனசை துடிச்சு சொல்லுங்க, நாம பண்ண பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் ஆண்டவர் அடிக்க வேணாம், விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டா நம்ம பிசாசனை விழுங்கி போட்டுருமா. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் அடிக்கிறவர் இல்ல. அதனால இந்த அம்மா போயிட்டு வாசிங்கம்மா.
அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் குமாரன், உன் குமாரி, உன் மனைவி காப்பாற்றப்படுவார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே இருக்கும். நீ என்னைக்கு நடக்க மறக்கிறியோ அன்னைக்கு ஆண்டவர் அடிக்க மாட்டாரு. ஆண்டவர் அடிச்சாரு இது வரைக்கும் எந்த விசுவாச கூட அவனை கூட என்ன பண்ணா பைபிள் தள்ளான் தான் இருக்குது. ஐயா தள்ளான் தான் அச்சாருக்குதா தள்ளினார். நம்ம ஆண்டவர் பாருங்க எதிர்த்து வந்தவனு கூட ஏய் போட அடிக்கிறேன் தள்ளினார். அவர் தள்ளாவே இது வரைக்கும் அவன் ஏந்துக்கல. அவர் அச்சா எழுந்திருப்பானா? ஏந்துக்க மாட்டான். அதனால ஆண்டவருக்கு என்னைக்கெல்லாம் நான் பயப்பட ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கெல்லாம் எனக்கு ஒத்தாசை எப்படி வருமா? நான் அறியாமலே எனக்கு ஒத்தாசை வரும். நான் கேட்காமலே எனக்கு ஒத்தாசை வரும். ஆனா வரும். எப்படி வரணும் அதெல்லாம் சொல்ல மாட்டார் ஆண்டவர். அப்பதான் அதுக்கு பேர் தான் சொல்றாரு, அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமான காரியத்தை செய்வார். நீ நினைக்கிறமே நான் நினைக்கிறமே அவருக்கு வாழ்க்கையில் காரியத்தை செய்யவே மாட்டாருங்கம்மா. நான் நினைக்காத காரியத்தை செய்யறதா என் ஆண்டவர். நான் நினைச்ச காரியத்தை செஞ்சா தான் என் ஆண்டவர் பேருக்குதா. சொல்றான், ஆண்டவர் உமக்கு சித்தமானா அதுதான் அவர் சித்தம். நீ சுகமாகணும், நீ நல்லா வாழணும், 4 பேர் மத்தியில நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னு அவருடைய சித்தம். அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும். அந்த அம்மா இறந்து போனவன் செய்த வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். என்னது? கர்த்தருக்கு எந்த மனுஷன் பயந்து நடக்கணும் அந்த மனுஷனுடைய பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். கர்த்தருக்கு பயப்படாது நடக்கிற வரைக்கும் ஐயோ கர்த்தர் என் கையில் பிரயாச ஆசீர்வதிக்கிற இல்ல இல்ல அவர் ஆசீர்வதிக்கத்தான் பரலோகத்தை திறந்து வச்சுக்கிறார். அல்லேலூயா. அவர் பரலோகத்தை பூட்டி வச்சா திறந்து வச்சுக்கிறாரா? திறந்து வச்சுக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீயும் நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரிப்பதுக்கு தான். ஆனா இந்த அம்மா சொல்லுதுங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிந்திருக்கிறே. அப்ப என்ன தெரிஞ்சுக்குது? என் வாழ்க்கை, என் ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய பரிசுத்த ஜீவியம் யாருக்கு தெரியுது? ஊழியக்காரருக்கு தெரிஞ்சுக்குது. ஊழியக்காரருக்கே தெரியுமா? பரிசுத்தாவிக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. அப்ப நான் யாருக்கு பயந்து இருக்கணும் தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். ஒருவேளை அவன் தப்பாக நடந்தா வச்சுக்கோ, நீங்க சொல்றப்பாரு சரியா பொய்யாமா சொல்ற அப்படி சொல்லிருப்பாரு. சொல்லிட மாட்டாரா? சொல்லிருப்பாரு. ஏன்னா அவர் தீர்க்கதரிசி. அதனால நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் குடும்பத்துல வருகிற பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார். இல்ல நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீ பயந்து நடக்காத. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. அம்மா சிரிக்கிறாங்க. உண்மைமா கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் குடும்பத்தை அவர் பார்ப்பாரு. இல்ல நான் பயப்பட மாட்டேன். இப்ப பயந்து நடக்கணும் என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யலாம் சொல்லுங்க? பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்க என்ன செய்யலாம்? நான் கரெக்டா இருக்கும். கர்த்தரே உன்னை என்ன தெரிஞ்சுன்னா தெரியுமா? ஆசீர்வதிப்புதான். ஆனா அது எல்லாத்தோட விசேஷமா பரலோகத்துல கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் துதிக்கிறாங்க. அவர் அங்க பிரியமா இருக்காரு. நீயே நானும் பேச தெரியாத துதிக்க தெரியாத துதிச்சாவே அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நன்றி சொல்லுமா? இதுதான் கர்த்தருக்கு பயப்படாத பயம். நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் அவர் கொடுத்துடணும். அதனால நான் திருடா இருக்கக்கூடாது. புரியுது நான் சொல்றது? நான் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு மாற்றமா செலுத்தணும். அவருக்கு செலுத்த அந்த நேரத்தை நான் திருட்டுன்னு வச்சுக்கோ, உண்மையா சொல்றேன், ஆசீர்வாதம் வராது. ஏன்னா அவர் வந்தா தானே ஆசீர்வாதம் வரும். உங்களை நீங்க இயேசுசாமி உண்மையா நேசிச்சா யாரும் சொல்லணும் அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் துதிங்க, ஆண்டவர் ஆராதிங்க சொல்லவே மாட்டோம். ஏன்னா என் ஆத்மா செய்த நன்மை ஏராளம்னு சொல்லி இந்த ஆத்மா நம்ம தானாவே அவர் புகழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த 2ஆம் வசனத்தை வாசி முடிச்சிடலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இப்ப கேக்குறாரு முன்னாடி என்னக்குது? நான் கேக்குறேன் உங்ககிட்ட என்னக்குது? உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? ஆனா உயிரா நீங்க கேக்குறீங்களா? அல்லேலூயா. உங்ககிட்ட என்னக்குது? ஐயா ஒண்ணு இருக்குது ரகசியம். என்னக்குது உங்ககிட்ட? நம்ம கிட்ட ஒரு மனசு இருந்துச்சு, அது நம்ம எல்லாரும் இருக்குது. அல்லேலூயா. இந்த மனசு இருக்குது யாருக்கு? என் ஆண்டவர் கொடுக்குது. அவர் சொல்றாரு உன்னிட்டு என்ன இருக்குது? ஒரே ஒரு கொடையானம். உண்மையை ஒத்துக்கோ. ஆண்டு சமூகத்தில் ஆண்டோட போராட ஆரம்பிக்காத. ஆண்டோட விளையாடாத. அவர் விளையாடுறதுக்கு உன்னை அழைக்கல, விளையாடுறதுக்கு உன்னை கூப்பிடல, உன்னை ஆசீர்வதிக்க தான் கூப்பிட்டாரு. அல்லேலூயா. உன்னை பெருக செய்து அவர் கூப்பிட்டாரு. உன்னை தரித்திரம் வாழ வச்சு நீ 4 பேர் முன்னால அப்படியே என்ன பண்ணோம்? சே அவளா அப்படி வைக்கவே மாட்டார். மறுதளிச்சு பேதர் கூட ஆண்டு என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து போய்த்தினார். அல்லேலூயா. ஐஸ்வர்யா வரான். அவன் என்ன பண்ணாரா? முதலாவது அன்பு கூர்ந்தாராம். என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஆண்டோடைய பேர் என்ன பாருங்க? அன்பாய் உருவானதையும் யாரையும் அடிக்க மாட்டார். ஆனா என்னன்னாக்க என்ன இருக்குது அவர்கிட்ட ஓப்பனா கொடுத்துடணும். ஓப்பன் ஆட் உள்ளபடி சொல்லுங்க. இல்லாத அதுக்கு மிஞ்சினது தீனி நாள் உண்டா இருக்குது. அப்ப நான் டெய்லியும் என் உள்ளத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்தா
பாத்திரம் நிரம்ப வலிஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சத்தியம். நீ கொடுத்தா இந்த அம்மா தான் சொன்னாங்க, என்னங்க இது, ஒரே ஒரு கோடி அண்ணன் வாங்க, வேற எதுவும் இல்லை, அதை எடுத்துட்டு வா, அதை வை, ஆண்டு சமூகத்துல வையே, அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நீ என்னைக்கு ஆண்டவரே என் கஷ்டம் தீர்ந்து அது வரைக்கும் உன்னை விட மாட்டார். உன் கஷ்டத்தை போக்காத விட மாட்டாரு, உன்னை ஆசீர்வதிக்காத விட மாட்டாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழியிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ செத்து போனவரெல்லாம் இல்ல, செத்து போனவர ஆண்டவர் ஜீவிக்கிற எப்படி தெரியுமா, எனக்காக உனக்காக உயிரோடு வந்தவர். அல்லேலூயா. உயிரோடு வந்த ஆண்டவர் ஒருபோதும் நம்ம வெட்கப்பட விட மாட்டார். ஆனா எனக்குதான் நான் தான் முடிவு எடுக்கணும். ஆண்டவர் முடிவு எடுத்தது என்ன தெரியுமா, அவர் முடிவு எடுத்து தான் பூமிக்கு உனக்காக எனக்காக உயிர் கொடுத்தாரு. உண்மைதானமா? அவர் முடிவு எடுத்தா வந்தாரு. இப்ப யார் முடிவு எடுக்கணும்? நான் சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நான் தான் முடிவு எடுக்கணும். முடிவா அருமையான முடிவு எடுத்தா தீர்க்கதரிசி மனைவி போய் ஒரு முடிவு வச்சு நேரான ஆண்டவருக்கு போவேன், சொல்லுவேன், பேசுவேன். என்ன பேசினா என் பிரச்சனை அவர் பாதில் ஊத்திடுவேன். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். என்ன என்கிட்ட ஒரு குடம் தாங்க இது, இந்த ஒரு குடம் அந்த உண்மையான மனசு இருந்தா போதும், ஆண்டவர் தேடணும் அந்த மனசு இருந்தா போதும், உன் வீட்டுல என்ன பார்த்து நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஒருவனால ஒருத்தனால தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, உன்னை என்னை அழைச்சது ஆண்டவரே 4 பேர் முன்னால் வெக்கப்பட விடுறதுக்கல்ல, உயர்த்தி உன்னை பார்க்கணும், அவரை பார்க்கணும். அல்லேலூயா. அது சொல்றாரு, பிதாவே நீ என்ன அனுப்பினது போல நான் என்ன பண்றேன், இவர்களை அனுப்புறேன். அப்ப எங்க வைக்கிறேன்னா இயேசுக்கு இடையா நம்ம வைக்கிறார். இயேசு வெக்கப்படுவாரா? இயேசு வெக்கப்பட விடுவாரா? விட மாட்டார். விடாத தெய்வத்துக்கு 1-2 காரியத்தை நான் சொன்னேன். 1, அவருக்கு பயந்து நடக்கணும். 1. இன்னொன்னு, ஒவ்வொரு நாளும் போய் என்ன பண்ண, நான் ஆண்டவரே இந்த மனசை பாருங்க. யாரா அப்படி சொல்லிக்கிறீங்க? நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே என் மனசை பாருங்கப்பா. இந்த மனசுல ஒரு சின்ன கரதாலும் பரிசுத்தம் வரமாட்டாரு. அல்லேலூயா. ஒரு ரகசியம் தெரியுமா, அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். ஆமா, போராம, பகை, வைரகம், கோபம், இதுக்கு பரிசுத்தம் வரமாட்டார். ஆனா இதெல்லாம் சுத்தம் பண்ண அவரால முடியும். எப்ப தெரியுமா, ஆண்டவரே ஒண்ணு இதுவா இதான் பாக்குது, இந்தாப்பா நான் விட்டு நம்ம கொடுத்துக்கும் போது, அவர் நம்ம தினந்தோறும் கொடுக்கும் போது அவர் நம்ம சுத்தப்படுத்துவாரு. அநேக எண்ணெய்னால நிரப்பப்பட்டது போல கடன் பிரச்சனை மாறும், தரித்திரங்கள் மாறும், சமாதானம் வீட்டுக்குள்ள அளவில்லாம நிரம்பி வரும். அதுக்கு இந்த வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் படிச்சா தெரியும். அதுல வாசிக்கும் போது 7ஆம் வசனமா நம்ம வாசித்து முடிச்சிடலாம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஜீவனம் பண்றதுக்கு என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. இப்ப என்ன வேணா, மனசுதான் வேணும். என்ன வேணும்? மனசுதான் வேணும். நான் ஆண்டவர்கிட்ட வைக்கிற உறவு எப்படின்னா, என்னை யாராலும் பிரிக்க முடியாது. என் ஆண்டவர் எண்ணியும் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு ஆணித்தனமான விசுவாசம், நம்பிக்கை. நான் என்னைக்கு அவர் பாதை வச்சு பயப்பட ஆரம்பிக்கணும், அன்னைக்கு வரும் பாருங்க என் வீட்டுல எண்ணெய். அல்லேலூயா. அன்னைக்கு வரும் பாருங்க என் பாத்திரம். அக்கத்து வீட்டுல இருந்து பாத்திரம் வரும், பக்கத்து வீட்டுல பாத்திரம் வரும். ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த அம்மா கடனாரி, இந்த அம்மா பாத்திரம் நம்பி கொடுக்குறாங்க. அவங்க என்ன மாதிரி என்னன்னாக்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது தன்னால பாத்திரம் வீடு தேடி வரும். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்க மாட்ட, வருமானம், ஆனா வர வைப்பாரு ஆண்டவர். அவர் தான் நம்முடைய சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அதனால விசேஷமாக தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துருங்க. அதை ஏமாத்தாதீங்க. ஆண்டவர் மனுஷங்கிட்ட கேட்ட எவ்வளவு நேரம் கேட்டார் ஆண்டவர்? டைம் எவ்வளவு வரைக்கும் கேட்டார் ஆண்டவர்? 1 மணி நேரம் கொடுக்கலாமா வேணவா? சொல்லுங்க, கொடுக்கலாமா வேணவா? போன்ல சும்மா பேச 1 மணி 1:30 மணி ஆயிடுது. அது அழிய வைக்கும். ஆனா இந்த 1 மணி 24 ஹவர்ஸ் படிச்சுட்டு நம்ம ஆண்டவர் என்ன மாதிரி ஆண்டவர் பாரு, ஒரு நம்பர் கெஞ்சிராரு. அல்லேலூயா. உண்மைதானமா? ஐயா உண்மைதானே? எல்லாத்தையும் படிச்சுட்டு 99% நம்பர் கொடுத்துட்டு 1% கெஞ்சிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம விடவே கூடாது. அல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்துக்கு அந்த 1 ஹவர் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டுல ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.